விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்குத் தெரிவதில்லை. அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்குத் தெரிவதில்லை. யாரையும் எளிதில் நம்பாதே என்று பாடம் கற்பிக்க நம் வாழ்க்கையில் பல போலியான மனிதர்கள் வருகிறார்கள். நல்ல உறவுகளை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் விட்டுக்கொடுத்து போவதில் தவறொன்றும் இல்லை. தன்னிடம் பதியும் கால் தடங்களை திரும்ப திரும்ப அழிக்க முற்படும் கடற்கரையைப் போல அவ்வப்போது ஏற்படும் மோசமான அனுபவங்களை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேறிச் செல்வோம். ஒரு தவறான சொல் குறுகிய காலத்திற்கு மட்டுமே தொடர்கிறது. ஆனால் உண்மையான வார்த்தைகள் எல்லா நேரத்திலும் தொடர்கின்றன. அடுத்தவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று ஏதும் தெரியாது போல் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். இழந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம், ஆனால் இழந்த நேரம் மற்றும் காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. சிந்தித்து செயல்படுங்கள். மன்னிப்பு என்பது தவறை திருத்திக் கொள்ளவே, அந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க அல்ல. வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்து வந்த வழிகளும் நமக்கு நம்பிக்கை ஊட்டும். தெரிந்த சில விஷயங்களை பற்றி தெரியாததைப் போல் காட்டிக்கொள். அப்போதுதான் அதை பற்றி மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விடுங்கள். நீ ஒருவரை ஏமாற்றி விட்டதால் அவரை முட்டாள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நீ ஏமாற்றியது உன் மீது வைத்த நம்பிக்கையை. வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான். என் பெற்றோர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என புலம்பாதீர்கள். நாளை உங்கள் பிள்ளை அவ்வாறு புலம்பாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள். நம்முடைய தவறை ஒருவர் சுட்டிக்காட்டும் போது அமைதியாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும். செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாய் உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. அன்று காடுகளில் வாழ்ந்த மனிதன்தான் இன்று ரேஷன் கார்டு, டெபிட் கார்டு, ஆதார் கார்டு, கிரெடிட் கார்டு, சிம் கார்டு, மெமரி கார்டு, பேன் கார்டு, ஹெல்த் கார்டு என பலவிதமான கார்டுகளில் வாழ்கிறான். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகிறது. நேற்றைய தோல்வி அபாயகரமானதும் அல்ல, இன்றைய வெற்றி இறுதியானதும் அல்ல. தைரியமாக தொடர்ந்து செல்லுங்கள். உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே. மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு. காரணம், உன்மேல் போராமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை நோண்டி பார்க்க முடியும். தன்னை கொளுத்தும் பெட்டியில் தான் படுத்திருந்தது தீக்குச்சி. சில மனிதர்களும் அப்படித்தான். மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாக தெரியும். எல்லாவற்றையும் மக்க செய்து அழிக்கும் மண் விதையை மட்டும் முளைக்க வைப்பது இறைவன் இடும் பல புதிர்களில் ஒன்று. தன்னம்பிக்கை. யாரிடமும் எப்போதும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் அதிக வலியை கொடுக்கும். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ அதை தேடிப்போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது உன்னுடன் வரும். அனாவசியத்திற்கும் அத்தியாவசியத்திற்கும் அர்த்தம் புரிந்து கொண்டால் பல குடும்பங்கள் கடன் இல்லாமல் வாழும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியம். முதலில் உன் சொந்த காலில் நில். பின்பு தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய சமயத்தில் முடிவு எடு. உன் வளர்ச்சியைக் கண்டு அந்த உறவே வெட்கி தலை குனியட்டும். எந்த அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதுவே நம் வாழ்வின் சிறப்பு. உன்னால் முடியாது என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றான் என்று அர்த்தம். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? நம்பிக்கையோடு எழுவோம். புரிய வைக்கவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்ற நிலையில்தான் உறவுகள் முடிவுக்கு வருகின்றன. மதிப்பை கேட்டு வாங்கும் இடத்தில் இருக்காதே. விரும்பித்தானே கொடுக்கும் இடத்திற்கு உன்னை உயர்த்திக்கொள்.
ஆசைகளையும் தேவைகளையும் அடக்கிக் கொண்டு தனது பிள்ளைகளுக்காக எத்தனை விமர்சனம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு வாழ்வை எதிர்கொள்ளும் தாய்க்கு ஈடாக யாரும் இல்லை. ஒரு உண்மை பல பொய்களால் தோற்றுப்போனால் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும். எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கிறானோ அவன் தான் நினைத்ததை கட்டாயம் அடைவான். மனசு சரியில்லை, உன்கிட்ட பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னவங்களே தான் மனசு சரியில்லை உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் அப்படித்தான், அவ்வளவுதான். துன்பம் மகிழ்ச்சி என்பது நிரந்தரமானது அல்ல. அவை பாலத்தின் அடியில் ஓடும் தண்ணீரை போன்றது, விரைவில் ஓடிவிடும். மகிழ்ச்சியை நிரந்தரமாக்க நீயே ஒரு அணை கட்டினால் மட்டுமே முடியும். என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல்லி ஆறுதல் கொடுப்பதை விட என்னால் முடியும், நான் செய்கிறேன் என்று நம்பிக்கை கொடுப்பதே சிறந்த ஆறுதல். நமக்கு முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டுமே குறிக்கும், துரோகம். யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினையுங்கள். வாழ்க்கை என்பது எதிர்காலத்துக்கான போராட்டம் அல்ல. வாழும் தருணங்களை உயிர்ப்புடன் வைத்துக்கொள்வது, கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட எதிர்காலத்தை எதிர்கொள்வது சாலச் சிறந்தது. அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவர்களின் யோசனைகளுக்கெல்லாம் ஆமாம் போடுவதுதான். இல்லாதவனுக்கு கொடுக்க ஆசை, இருக்கிறவர்களுக்கு இன்னும் எடுக்க ஆசை. இன்றைய உலகம் இவ்வளவே. யாருக்கு முன்னுரிமை தருகிறோமோ அவர்களுக்குத்தான் நம் அருமை தெரிவதில்லை. எதிர்காலத்திற்காக எத்தனை நிகழ்காலத்தை பலியிடுகிறோம். எல்லாம் கடந்து போகிறது, கவனித்துள்ளீர்களா? எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியம் இல்லை, எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். கடன் கொடுத்துப்பார், நீ எவ்வளவு முட்டாள் என்று தெரியும். கடன் கேட்டுப்பார், அடுத்தவன் எவ்வளவு புத்திசாலி என்று உனக்கே புரியும். தொடங்கும் முன் தயங்காதே, தொடங்கிய பின் நடுங்காதே, இடையில் உறங்காதே, வேதனை கண்டு பதுங்காதே, சோதனை வரும் துவளாதே, சாதனை செய்வாய் கலங்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும். தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும், வேலை முடிந்ததும் பறந்துவிடும். பழுத்த பழமாக இருந்தாலும் மிளகாய் இனிப்பதில்லை, பச்சை நிறத்தில் காய்கள் என்றாலும் கொய்யா கசப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் இதுபோலதான். எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள், வலியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கை தூக்கி விடுபவர்களை விட தள்ளி கீழே விழ வைப்பவர்களே அதிகம். ஆரம்பத்தில் சுவாரஸ்யம் அளிக்கும் எந்த உறவுகளும் இறுதி வரை அதை தருவதும் இல்லை, தொடர்வதும் இல்லை. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு. எதை சொன்னாலும் மற்றவர் மனம் மகிழும்படி சொல்லுங்கள். எதையும் நேர்மையாய் எதிர்கொள்ளுங்கள். மாற்றி சிந்தியுங்கள், உங்கள் வாழ்க்கை அழகாகும். தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைய ஒரே வழி உழைப்புதான். தொலைந்தும் போகாமல், தொந்தரவாயும் இல்லாமல், தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள். நாம் வெறுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தீய குணங்களை மட்டும்தானே தவிர அந்த மனிதனை அல்ல. அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பாவின் அன்போ நடுக்கடல் போன்றது, வெளியில் தெரியாது, ஆனால் ஆழம் அதிகம். 1000 மடங்கு அன்பு உள்ளே வைத்துக்கொண்டு எதிரியைப் போல் தெரியும் ஒரே உறவு அப்பா மட்டுமே. இருக்கும் வரை அவர் அருமை பல பேருக்கு தெரிவதில்லை. பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் போங்க, ஆனால் புண்ணியம் வேண்டும் என்றால் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகிறதே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் அனைத்துமே காரணத்துடன் தாமதமாகிறது என்பதாக படைத்தவன் தீர்மானித்திருக்கிறான். மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு உதவி செய்தாலும் நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதுதான் அவர்களின் உண்மையான சுயரூபம் தெரிய வரும். ஆனால் நமக்கு வேறொருவர் கடவுள் மாதிரி உதவி செய்வார். அப்போது அவர்களின் வடிவில் இறைவனை காணலாம்.
மனிதனை நம்பாதே, அவன் எந்த சூழலிலும் விட்டுச் செல்வான். நேரத்தை நம்பாதே, அது எந்த நேரத்திலும் கடந்து செல்லும். இறைவனை நம்பு, அவனே வழியும் ஒளியும்.